வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயில் தான். இன்றைக்கு நம்ம தை கிருத்திகைக்கு விசேஷத்துக்காக வந்திருக்கோம். தை கிருத்திகை அப்படின்னாலே முருகருக்கு அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம். மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் எப்படி தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோமோ அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக இந்த தை கிருத்திகை, தைப்பூசம் அந்த மாதிரி தை மாதத்தில் வர இந்த விசேஷங்களுக்காக அவங்க கொண்டாடிட்டு வராங்க. இது இன்னைக்கு நம்ம பார்க்கறது தை கிருத்திகை, அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆரத்தி. இதோடு சேர்ந்து பக்தர்கள் எப்படியும் ஒரு 500 பேருக்கு மேலேயாவது இங்கே இந்த பூஜையில் கலந்துகிட்டு இருப்பாங்க. முருகர்னாலே தமிழ் கடவுள் தான். ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் முருகரோட வழிபாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு பக்தி உண்டு, ஈடுபாடு உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாட்டிலேருந்து தொடங்கி இருப்பாங்கன்றதும் நிச்சயமாக ஆதாரபூர்வமான உண்மை தான். இன்றைக்கும் நீங்கள் 6 படை வீடுகள்லையும் நீங்கள் தரிசனம் பண்ண போகிற பக்தர்களுடைய கூட்டம் எந்த கோயிலுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கு, ஒரு பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான். முருகர் கோயில்னாலே எல்லா இடங்களிலுமே விசேஷம் தான். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் கோயில் 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயிலில் நம்ம பல விசேஷங்களை அன்றாடம் நம்ம பதிவிட்டே தான் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி முருகருடைய வீடியோஸ் எல்லாமே அபிஷேகம் அலங்காரம்ன்றது இன்றைக்கி நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது. தைப்பூசம் அன்றைக்கு காலையில் ஒரு 8 மணி அளவில் ஒரு பால் குடம் கோயிலை 3 சுற்று வலம் அதே மாதிரி ஒரு பால் கூட அபிஷேகம் நடைபெற இருக்கு. அதனை தொடர்ந்து 6 மணி அளவில் ஓம் சக்தி ஜோதி தரிசனம் அப்படின்ற ஒரு சக்தி வழிபாடும் இங்கே மேல்மருவத்தூரில் எப்படி சிறப்பாக செய்யப்படுமோ அதை போலவே நம்ம கோயில்லையும் உங்கள் கோயில்லையும் நடைபெற இருக்கு. இதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கு. தொடர்ந்து பல விசேஷங்கள், பூஜைகள் நடைபெற்று எல்லாருடைய பிரார்த்தனை எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு வேண்டுதல்னு ஒன்று இருக்கும். நிச்சயமாக அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான இடம் தான் அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில். தாம்பரமோ, வண்டலூரோ, பெருங்களத்தூரோ, செங்கல்பட்டோ, சென்னையோ எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் செல்லியம்மன் கோயில் நீங்கள் சொன்னாலே போதும், கரெக்டாக கூட்டு இங்கே இறக்கி விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்டும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் இன் பிட்வீன் பெருங்களத்தூருக்கு இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே வரணுன்றது தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறது. இந்த தரிசனம் இன்றைக்கு கண்கொள்ளாத ஒரு தரிசனம். எந்த கோயிலில் போனாலும் நம்மளுக்கு கிடைக்காத அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனம். இன்னைக்கு முருகருடைய அலங்காரம், அபிஷேகம் இது எல்லாமே நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1000க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் நின்று இங்கே சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மறக்காமல் கோயில் சார்பாக, ஆலயம் சார்பாக, பக்தர்கள் சார்பாக, எல்லாருடைய சார்பாகவும், இந்த ஊர் கிராம மக்கள் சார்பாக அனைவரையும் வருக வருக என எங்களுடைய சொந்தக்காரங்களாக நினச்சி நாங்கள் கூப்பிடுறோம், அழைக்கிறோம். எல்லாருமே இங்கே கோயில் நடக்கிற எல்லா விசேஷங்களையும் பங்கெடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உபயங்களையும் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.